சிலருக்கு வந்து பிபியினால் கூட வந்து அந்த கண் நரம்பானது வந்து பாதிக்கப்படலாம். ப்ரெஷர் அழுத்தத்தினால செல்கள் வந்து சிதைவடையும். அவங்களுக்கு கண்ணை பார்த்தோன்னா இந்த குளுக்கோமா இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு வந்து உள்ள ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா கண் அப்படியே வெளியே பிதுங்கிட்டு வந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் புடைச்ச மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். இதனால் நரம்பு வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது. ஸோ இதுக்கு சித்த மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அந்த நரம்புகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நிறைய மருந்துகள் இருக்குது. அதான் வந்து தொட்டாச்சினிங்கி நம்ம பார்த்துருப்போம். அதாவது வந்து தொட்ட உடனே அது வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு உணர்வு அலை இது இருக்குது. ஸோ அதனால் வந்து தொட்டால் சினிங்கி போன்ற மருந்துகளும் வந்து நவன் டானிக் மாதிரி இது பண்ணும். வல்லாரை, அதாவது வந்து வல்லாரெல்லாம் வந்து நமக்கு நிறைய நம்ம பார்த்துருப்போம். மூளை செல்களை வந்து பலப்படுத்துறதுக்கு, படித்தா மெமரி வந்து இதாகும் அப்படின்றதுக்கு காரணம் என்ன, அந்த நவ்வை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அமுக்கரா நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறீங்க. இடுப்பொலி, கைகால் வலி இது எல்லாத்துக்குமே வந்து அமுக்கரா சொன்ன நிறைய சாப்பிட்டா நல்லா கேட்குன்னு சொல்லுவாங்க. அது நரம்புறமாக்கி செய்கை அதுக்கும் உண்டு. இந்த மாதிரியான நிறைய மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கும்போது அது நர்வ் அண்ட் டானிக் மாதிரி வந்து நமக்கு வந்து வேலை செய்யும். சில டைமில் ப்ரெஷர் குளுக்கோமான அழுத்தத்தினால வந்து அந்த சிதைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷரை வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். சில டைமில் கண் செல்கள், அதாவது வந்து அந்த கண்ணில் வந்து போதுமான இது பாதிப்புகள் வந்து இருக்காது. அந்த உள்ளே இருக்கிற இரத்த குழாய்கள் சிதைவடைஞ்சிச்சுன்னா அந்த இரத்த குழாய்களை வந்து ரெடி பண்ணுறதுக்கு நாகபஸ்பம் அப்படின்ற போன்ற மருந்துகளை வந்து நம்ம உள்ளே கொடுப்பாங்க.